அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி ஒரு +2 முடிக்கிற மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸ் போட்டுக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே டிஎன்ஏ 2024 பேஸ் பண்ணி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோட டாப் 50 கல்லூரிகள், இசிஇ டிபார்ட்மெண்ட் படிக்கிறதுக்கு டாப் 50 கல்லூரிகள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிக்கிறதுக்கு சிறந்த கல்லூரிகள் பற்றின தகவல்கள் போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய மாணவர்களும் பெற்றோர்களும் அவங்க கண்டினியூஸாக கேட்ட ஒரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் படிக்க விரும்புகிறேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் எந்தெந்த கல்லூரிகள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது மற்றும் கடந்த வருஷம் ஹை கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள் எந்த கல்லூரிகளை தேர்ந்தெடுத்தாங்க, அதை பற்றின தகவல்கள் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோங்கிறது ரெடி பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே கடந்த வீடியோக்களில் சொல்கிற மாதிரியே தான் இந்த கவுன்சிலிங் டேட்டாஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் நான் வந்து வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு வரேன். சரிங்களா? இதில் வந்து எந்த கல்லூரியும் உயர்த்தியோ தாழ்த்தியோ பேசலை. முழுக்க அண்ணா யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் டேட்டா கடந்த வருஷம் டிஎன்ஏ 2023 மாணவர்கள் எப்படி கல்லூரிகளை தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு க்ரைட்டீரியா மட்டும் தான் நான் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். அது பர்டிகுலராக ஓசி கம்யூனிட்டியோட டேட்டா வச்சு மட்டும் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ஓசி கேட்டகரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் வருவாங்க. பிசி முஸ்லீம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இது மாதிரி எல்லா பிரிவை சேர்ந்த மாணவர்களும் அந்த பர்டிகுலராக அந்த ஒரு கம்யூனிட்டியில் எடுக்க முடியும். ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு தகவல்கள், முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து கடந்த வருஷம் டிஎன்ஏ 2023 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்கிற கோர்ஸை ஹை கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள் எந்த கல்லூரியெல்லாம் தேர்ந்தெடுத்தாங்கிறத பாருங்கள். கடந்த வருஷம் டிஎன்ஏ 2023 160லேருந்து 200 வரைக்கும் கட் ஆஃப் எடுத்த மாணவர்கள் எந்த கல்லூரியெலாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்க்கு தேர்ந்தெடுத்தாங்கிறத பார்ப்போம். கடந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்கிற கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கல்லூரிகளில் வந்து கிடையாதுங்க. புதுசாக போன வருஷம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுபோக இன்னுமே இந்த வருஷம் இன்னும் கூடுதலாக சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் இதில் நம்பர் 1 இடம் பிடிக்கிறது எந்த கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்கிறது செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸாக வச்சிருக்காங்க. இது எய்டட் கோர்ஸ் கிடையாது, செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸாக வச்சிருக்கனால இந்த பிரான்ச்சோட கோடுங்கிறது சிஜின்னு கொடுத்துருக்காங்க. ஓசி கேட்டகரியில் 198க்கும், பிசி 197, பிசி முஸ்லீம் 195.98, எம்பிசி 195.5, எஸ்சி 138.5க்கும் சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருக்குது. அடுத்து 2வது கல்லூரியாக எது வருதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இந்த பிரான்ச்சுங்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் வச்சுருக்காங்க. பிரான்ச்சோட கோடுங்கிறது ஏஎம். ஓசி 192, பிசி 190, பிசி முஸ்லீம் 190.5, எம்பிசி 185, எஸ்சி 126க்கு சீட்டு க்ளோஸ் ஆகிருக்குது. அடுத்து 3வது பிளேஸ் ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம். ஓசியில் 189.5, பிசி 180, பிசி முஸ்லீம் 189, எம்பிசி 175.5, எஸ்சி 155, எஸ்சிஏ 148.5 மற்றும் எஸ்டி 147.5க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருக்குது. அடுத்து 4வது பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ். அந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 186, பிசி 182.5, பிசி முஸ்லீம் 181, எம்பிசி 180 மற்றும் எஸ்சி 135.5க்கு சீட்டுங்கிறது கிடச்சிருக்குது. அடுத்து 5வது பிளேஸ் கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஓசியை பொறுத்த வரைக்கும் 184, பிசி 180.5, பிசி முஸ்லீம் 176, எம்பிசி 171, எஸ்சி 131க்கு சீட்டு கிடச்சிருக்குங்க. அடுத்து 6வது பிளேஸ் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஓசி பொறுத்த வரைக்கும் 183.5, பிசி 177, பிசி முஸ்லீம் 174.5, எம்பிசி 172.5, எஸ்சி 134.5, எஸ்சிஏ 111 மற்றும் எஸ்டி 114க்கு சீட்டுங்கிறது கிடைக்குதுங்க. அடுத்து 7வது பிளேஸ் பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சத்தியமங்கலம் ஈரோடு. ஓசி 181, பிசி 175, பிசி முஸ்லீம் 171.5, எம்பிசி 170, எஸ்சி 117.5, எஸ்சிஏ 115க்கு சீட்டு கிடச்சிருக்குது. அடுத்து 8வது பிளேஸ் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் ராமாபுரம் சென்னை. ஓசி 180.5, பிசி 174.5, பிசி முஸ்லீம் 179, பிசி எம்பிசி 176.5, எஸ்சி 120.5க்கு சீட்டு கிடச்சிருக்குதுங்க. அடுத்து 9வது பிளேஸ் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். ஓசி 179.5, பிசி 176, பிசி முஸ்லீம் 177, எம்பிசி 169, எஸ்சி 180.5க்கே சீட்டுங்கிறது இந்த கல்லூரியில் கிடைக்குங்க. அடுத்து 10வது பிளேஸ் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வெஸ்தாம்பரம் சென்னை. ஓசி பொறுத்த வரைக்கும் 178, பிசி 171, பிசி முஸ்லீம் 172,
எம்பிசி 167.5, எஸ்சி 183 மற்றும் எஸ்சிஏ 187க்கு தான் இந்த கல்லூரியில் சீட்டுங்கிறது கிடைக்கும். 11வது பிளேஸ் ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் மாவட்டம். ஓசி 175.5, பிசி 170.5, பிசி முஸ்லீம் 159, எம்பிசி 164.5, எஸ்சி 141.5 மற்றும் எஸ்சிஏ 100.5க்கு சீட்டு கிடைக்குங்க. 12வது பிளேஸ் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை. ஓசி 175.5, பிசி 170.5, பிசி முஸ்லீம் 172.5, எம்பிசி 163.5, எஸ்சி 143 மற்றும் எஸ்சிஏ 136.5க்கு சீட்டு கிடைக்கும். 13வது பிளேஸ் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பெருந்துறை ஈரோடு. ஓசி 175.5, பிசி 173.5, பிசி முஸ்லீம் 163.5, எம்பிசி 164.5, எஸ்சி 174.5, எஸ்சிஏ 153, எஸ்டி 127.5க்கு சீட்டு கிடைக்கும். அடுத்து டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பொள்ளாச்சி கோயம்புத்தூர். ஓசி 172, பிசி 169, பிசி முஸ்லீம் 159.5, எம்பிசி 162.5, எஸ்சி 138.5, எஸ்சிஏ 111.5, எஸ்டி 140க்கு சீட்டு கிடைக்கும். அடுத்து 15வது பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம். ஓசி 169.5, பிசி 165, பிசி முஸ்லீம் 160.5, எம்பிசி 160, எஸ்சி 145ல் சீட்டு கிடைக்கும். அடுத்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் மாவட்டம். ஓசி 169, பிசி 162.5, பிசி முஸ்லீம் 163, எம்பிசி 158.5, எஸ்சி 114க்கு சீட்டு கிடைக்கும். அடுத்து 17வது பிளேஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கடலூர். ஓசி 167.5, பிசி 133, பிசி முஸ்லீம் 148.5, எம்பிசி 143.5, எஸ்சி 120, எஸ்சிஏ 119.5, எஸ்டி 113.5க்கு சீட்டு கிடைக்கும். 18வது பிளேஸ் ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஓசி 165.5, பிசி 155.5, பிசி முஸ்லீம் 156.5, எம்பிசி 156, எஸ்சி 112.5, எஸ்சிஏ 116. அடுத்து 19வது பிளேஸ் சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி. ஓசி 165, பிசி 159, பிசி முஸ்லீம் 165, எம்பிசி 149.5, எஸ்சி 140, எஸ்சிஏ 130.5க்கு சீட்டு கிடைக்குங்க. 20வது பிளேஸ் ஆர்விஎஸ் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர். ஓசி 164.44, பிசி 153.5, எம்பிசி 130, எஸ்சி எம்பிசி 128, எஸ்சி 140.5, எஸ்சிஏ 117.5க்கு சீட்டு கிடைக்கும். 21வது பிளேஸ் பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் பூந்தமல்லி சென்னை. ஓசி 163.5, பிசி 155, பிசி முஸ்லீம் 149.5, எம்பிசி 153.5, எஸ்சி 148, எஸ்டி 123க்கு சீட்டு கிடைக்குங்க. 22வது பிளேஸ் ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர். ஓசி 161க்கு, பிசி 155, எம்பிசி 149 மற்றும் எஸ்சி 120.5க்கு சீட்டு கிடைக்கும். 23வது பிளேஸ் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஓசி 160க்கும், பிசி 151, பிசி முஸ்லீம் 155, எம்பிசி 144.5, எஸ்சி 136 மற்றும் எஸ்டி 133க்கும் சீட்டு கிடைக்கும். இதுதான் கடந்த வருஷம் டிஎன்ஏ 2023ல் 160லேருந்து 200 வரைக்கும் கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்கிற கோர்ஸை தேர்ந்தெடுத்த கல்லூரிகளோட தகவல்கள். இப்போ நீங்கள் பார்த்த தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து தகவல்கள் வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் உங்களுக்கு வந்து பர்டிகுலராக ஜோசா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், டிஎன்ஏ கவுன்சிலிங், அதேமாதிரி மெடிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா எம்சிசி கவுன்சிலிங், டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கவுன்சிலிங், டீம்டு யூனிவர்சிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா விஐடி கவுன்சிலிங், அமிர்தா கவுன்சிலிங், எஸ்ஆர்எம், சாஸ்திரா, இது மாதிரி அக்ரிகல்ச்சரில் டிஎன்ஏயு கவுன்சிலிங், இது மாதிரி பல்வேறு வகையான கவுன்சிலிங், பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஐசர் கவுன்சிலிங் அண்ட் ஐஎம்யூ கவுன்சிலிங் கூட வந்து நம்ம வந்து கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி இந்த கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள்லாம் கண்டினியூஸாக வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை சார் எனக்கு பர்டிகுலராக வந்து பர்சனலாக கைடன்ஸ் தேவைப்படுது,
இல்லை வந்து எனக்கு வந்து இது சம்மந்தப்பட்ட தகவல்கள் கண்டினியூஸாக வேணுங்கிறவங்க இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட சோசியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிக்கிற பட்சத்தில் உங்களுக்கு கண்டினியூஸாக அதை பற்றின தகவல்கள் வேணும். மேலும் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது பர்டிகுலர் டவுட்ஸ் வேணும் இருக்குது 1-to-1 கேரியர் கைடன்ஸ் வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம், மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம். இது மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸான தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.